கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 11:12. புத்திமானோ தன் வாயை அடக்கிக் கொண்டிருக்கிறான். புத்திமான் தன்னுடைய வாயை அடக்கிக் கொண்டிருக்கிறான் என்று இன்றைய வார்த்தை கூறுகிறது. சில மொழிபெயர்ப்பிலே அவன் தன்னுடைய சமாதானத்தை காத்து கொண்டிருக்கிறான் என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த புத்திமானா இருக்கிறவன் எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்கவே மாட்டான். அவன் உள்ளத்தில் தந்திரமான காரியங்கள் காணப்படாது. யார் புத்திமான்? தேவனை நம்பி தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் தேவனை சார்ந்து கொள்கிறவன் தான் புத்திமான். நீங்கள் புத்திமானாய் இருந்தால் அவருடைய வார்த்தையை உண்மையாய் பின்பற்றி அவருக்கு பயந்து அவருடைய வருகையில் காணப்படும்படி அவருக்காக ஆவலோடு காத்திருப்பீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் செயல்படுகிற விதத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். புத்திமான்களாய் இருந்தால் நீங்கள் எப்பொழுதும் அயலகத்தாரோடு சமாதானம் உடையவர்களாயிருப்பீர்கள். மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எழும்பும் போராட்டங்களின் போது தேவனை பற்றி கொண்டு தன்னுடைய சமாதானத்தை உறுதியோடு காத்துக்கொள்வீங்க. எவ்வித இக்கட்டான சூழ்நிலைகளிலும் நீங்கள் மனம் பதறி தேவனுக்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் பேசாமலும் முறுமுறுக்காமலும் இருப்பீர்கள். நீங்கள் உங்கள் முழு மனதோடு தேவனை மாத்திரமே நம்பியிருப்பதால் சூழ்நிலைகள் உங்களை மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட நீங்கள் தான் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே சமாதானத்தினால் நிரப்பப்பட்டிருக்க முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் அப்படிப்பட்ட புத்திமான்களாய் இருக்கும்படி தேவனுடைய அழைப்பு உங்களை நோக்கி வருகிறது. அப்பொழுது உங்கள் வீடுகளில் தேவனுடைய சமாதானம் தங்கி இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மூலமாக கட்டி எழுப்பப்படும். பிரிவினையின் சக்திகள் உங்கள் குடும்பத்தை விட்டு வேரோடு அழிந்து போகும். இன்றைக்கு நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாய் இருக்கிறீர்கள். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. குடும்பங்களில் நீர் அருளி செய்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றிலும் உம்மை நம்பி உம்மையே சார்ந்திருக்க கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, புத்தி உள்ளவர்களாய் ஜீவிக்க உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொரு செயல்களிலும் உத்தமமாய் காணப்பட உதவி செய்வீராக. எந்த சூழ்நிலையிலும் மனம் பதறி எந்த வார்த்தையும் பேசாமலும் முறுமுறுக்காமலும் இருந்து எங்களுடைய உத்தமத்தை காத்துக்கொள்ள கிருபை தாங்கப்பா. சமாதானத்தை காத்துக்கொள்ள கிருபை தாங்கப்பா. குடும்பங்களின் எந்த பிரிவினைகளும் உண்டாகாதபடி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஞானமாய் நடந்து கொள்ள உதவி செய்வீராக. நீங்க எங்க குடும்பங்களிலே செயல்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும். வீணான வார்த்தைகளின் நிமித்தம் குடும்பங்கள் தகர்க்கப்பட்டு சிதறிவிடாதபடி காத்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.